ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான சேமியா உப்புமா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதில் ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தக்காளி ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் தக்காளி இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு 400 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ நான் 150 கிராம் அளவுக்கு சேமியா இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சேமியா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியில் ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் திருப்பி மிக்ஸ் பண்ண வேணாம். பாருங்க, நல்லா கொதிச்சு வருது. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே வத்திருச்சு. நமக்கு குலையாமல் நல்லா உதிரியாக சேமியா வந்துருச்சு பாருங்கள். அப்படி இன்னும் 1 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான், நமக்கு சுவையான சேமியா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.